வெல்கம் டு ரிஃபாஸ் கிச்சன். இது வரைக்கும் நீங்கள் ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்டேட் உங்களே உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய பட்டாணி புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. இது தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆன் பண்ணியிருக்கேன். குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் கொஞ்சம் உருகி வரல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 5லேருந்து 6 முந்திரி பருப்பு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கதை அதை இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி பருப்பு லைட்டாக ஃப்ரை ஆகி வரட்டும். லைட்டாக ஃப்ரை ஆகி வந்ததும் 2 பட்டை போடுறேன். இதோட 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதோட 2 கிராம்பு எடுத்திருக்கேன். இப்போ இதில் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதும் 2 பிரிஞ்சி இலை இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கதையும் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே லைட்டாக ஃப்ரை ஆகி வந்ததும் 1 ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறது இதோட ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் லைட்டாக வதங்கினா போதும், கலர்லாம் சேஞ்ச் ஆக தேவையில்லை இதுக்கு. இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட 1 கப் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் பீஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் விருப்பப்படுறீங்களோ நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம் பீன்ஸோட. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஆயிலையே இந்த காய்கறிகள் ஃப்ரை ஆகிற அளவுக்கு வதங்க விடுங்க. ஒன்ஸ் இதெல்லாம் லைட்டாக வதங்கி வரையில் கொஞ்சமாக புதினா இலை இதோட ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மல்லி இலை இதோட ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு புதினா மல்லிலாம் சேர்க்குறனால பிரியாணியோட ஃப்ளேவர் இருக்கும் இந்த டிஷ்லையும். பிரியாணி பிடிச்சிருக்கவங்க எல்லாருக்குமே இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா வதங்க விடுறேன். நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும். இது எல்லாமே நல்லா வதங்கி வர இந்த டைமில் 1 டம்ளர் நம்ம ரைஸுக்கு 1.25 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தம் பிரியாணி மாதிரி செய்யணும் பேனில் செய்கிறீங்க அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கரில் ஆட் பண்ணியிருக்கனால நான் 1.25 டம்ளர் தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் உதிரியாக ரைஸ் நல்லா வரும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கொதிக்க விடுறேன். ஒன்ஸ் இது எல்லாமே நல்லா குக் ஆகி கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம நல்லா 1/2 மணி நேரம் வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்க அரிசியை வடிகட்டிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அரிசி மட்டும் இதோடு சேர்த்துருக்கேன். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருக்கும். நம்ம எதுவும் ஸ்பைசஸ்லாம் அதிகமாக ஆட் பண்ணாதனால இப்போ இதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா நீளமாக உதிரியாக அரிசி வெந்து வராது. லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு வேக விடலாம். இதை சிம்மிலே வச்சுட்டு ஒரு 2 விசிலுக்கு நான் வேக விட போகிறேன். 2 விசிலுக்கு நீங்கள் விட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரைஸ் எப்படி வெந்திருக்குன்னு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரைஸ் உதிரியாக வந்துருச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப எம்மியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நம்ம கீ ரைஸ்லாம் சாப்பிட்ற டேஸ்ட்டு தான் இதுவும் இருக்கும். ரொம்ப சுவையான ஒரு சுவையாக இருக்கும். ரைஸ் பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வெந்திருக்குன்னு. இதை ரொம்ப ஜென்டலாக எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் உடைய சான்ஸ் இருக்குது. அதனால் லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள் ரைஸ் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. நல்லாவே உதிரியாகவும் இருக்குது. நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை நான் சர்விங் பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். ரொம்ப குயிக்காக எம்மி அண்ட் டேஸ்டியான
பட்டாணி புலாவ் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த பட்டாணி புலாவ். நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. பாருங்கள் ரைஸ் எந்த அளவுக்கு உதிரியாக வந்திருக்குன்னு. நீங்கள் ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சிங்கன்னா இது மாதிரி நல்லா ரைஸ் வெந்து வரும். உங்களுக்கு க்ரீன் பீஸ் ஃப்ரெஷ் பீஸ் இல்லை வீட்டில், நீங்கள் ட்ரை பீஸ் தான் இந்த டைமில் வச்சுருக்கீங்கன்னா நைட்டே முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருங்க. நல்லா சோக் பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணுங்கள். இதை ஜஸ்ட்டு நீங்கள் ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனியன் ரைத்தாவில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு பட்டாணியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு இதோட மிக்ஸ் பண்ணி போடுங்க, இன்னும் சுவையாக இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியான பட்டாணி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.